பனி பொழியும் ஒரு அதிகாலை நேரம், அதுவும் நைட்டு நல்லா ஒரு மழை பெஞ்சு நின்னதுக்கு பின்னாடி, அடுத்த நாள் காலையில் பொழுது விடிஞ்சதுக்கு பின்னாடி பனி பெஞ்சு நல்லா குளுகுளுன்னு இருக்கிற ஒரு அதிகாலை நேரம். அருமையான ஒரு பயணம். இதை பற்றி தான் நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஜேஆர் ஃபோக்கஸ் வைல்டு. இப்போ வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க, நல்ல ஒரு குளிரில் சில்லுன்னு ஒரு பயணம். இந்த பயணம் எதை நோக்கி போயிட்டுருக்குன்னா, வனவிலங்குகளை தேடி போயிட்டுருக்கு. இந்த சாலையில் புலி, யானை, கரடி, மான்கள், சிறுத்தை இந்த மாதிரியான விலங்குகள்லாம் நிறைய இருக்குது. இதுக்காகவே இந்த சாலை அரசு மூலமாக சுற்றுலா பயணிகள் சுற்றி பார்க்குறதுக்காக அனுமதி கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு சாலையில் தான் நம்ம இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம். அது காலையில், அது அதிகாலையில், நல்லா பனி பெஞ்சு இருக்கிற அதிகாலையில் ஒரு பயணம். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கார் நிற்கிது. இந்த கார் எதுக்காக நிற்கிதுன்னா, சைடில் ஏதாவது கண்டிப்பாக ஒரு அனிமல் இவங்க பார்த்துருக்கா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் காரை நிறுத்தி பார்த்துட்ருக்காங்க. காலை இப்போ 6:20 மணி. இந்த 6:20 மணிக்கு இந்த பனிப்பொழியும் இந்த அதிகாலை நேரத்தில், சூரியன் உதிக்கிற இந்த நேரத்தில் இந்த ஒரு பயணம் ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த பயணத்தில் நம்ம பார்த்த விலங்குகளை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ தொகுப்பாக நான் உங்களுக்கு பதிவு பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த ஒரு கார்லேருந்து நண்பர்கள் ஏதோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நாங்களே ஏதாவது ஒரு அனிமல் கிடச்சிருக்கோ அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்தோம். பட் எதுவுமே கிடைக்கல. கடைசியில் அவங்க பார்த்தது என்னென்னா, சைடில் ஒரு மயில் இருந்ததுங்க. அந்த மயிலை தான் பார்த்துருக்காங்க. அதுபோக இந்த பனி பொழியும் அதிகாலை நேரத்தில் இந்த ரோடை ஒரு சின்ன ஒரு கிளிப்பாக வீடியோ எடுத்துருக்காங்க போல் இருக்குங்க. நம்ம சுற்றி 2 சைடு பார்த்துட்டு எந்த ஒரு அனிமலும் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சதுக்கு பின்னாடி நம்ம அப்படியே திறந்து அந்த காரையும் ஓவர்டேக் பண்ணிவிட்டு இந்த சாலையில் இப்போ முன்னேறி போயிட்டுருக்கோம். நம்மளோட சேனலில் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் தொடர்ந்து வந்துட்டுருக்குங்க. முடிஞ்சளவுக்கு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. பாருங்கள், இந்த சாலை எப்படி இருக்குங்க பாருங்கள். ரோடு நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா ஸ்மூத்தாக, நல்லா அதை மட்டும் தனியாக கருப்பாக 2 சைடில் வெள்ளை கலரில் கோடு இதெல்லாம் பார்க்குறோம். சைடில் இருக்கிற இந்த காடு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அது காலையில் அதிகாலையில் பனி பொழியும் இந்த நேரத்தில் பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்குதுங்க. பாருங்கள், இந்த அழகான நேரத்தில் இந்த அழகான ஒரு மான் கூட்டம், நல்ல ஒரு மான் கூட்டம் ரோடில் கிராஸ் பண்ணி சில மான்கள் வருது. சில மான்கள் ரோட்டோட ஓரத்தில் அப்படியே நடந்து கூட்டமாக போயிட்டுருக்கு. இந்த அதிகாலை நேரத்தில் இந்த மான் கூட்டங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நாங்கள் அதிகாலை நேரத்தில் போனதுனால இந்த மான் கூட்டம் நம்ம வண்டியை பார்த்து கூட கொஞ்சம் கூட மிரலைங்க. சில நேரங்கள் நம்ம ரோட்டில் பார்த்துருப்பீங்க, நம்ம போகும்போது ரோட்டோட ஓரத்தில் மான்கள் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சுன்னா நம்ம வண்டியை பார்த்து அதை மிரண்டு ஓடுங்க. பட் இந்த இடத்துல அப்படியே இந்த மான் கூட்டங்கள் அப்படி பண்ணலைங்க. எதுவும் பயப்படாமல் தைரியமாக அப்படியே ரோட்டோட ஓரத்தில் நின்றுச்சுங்க. அப்படி நம்ம சொல்லிவிட்டு இப்போ போயிட்டுருக்கும் போதுங்க பாருங்கள், இந்த ஒரு மான் மட்டும் ரோட்டு ஓரத்தில் நின்றுட்டு ஓடிச்சுங்க. லெஃப்ட்டில் ஒரு மான் ஓடிச்சுங்க, ரைட்டில் இன்னொரு மான் ஓடிச்சுங்க. ரைட்டில் ஓடின மான் மறுபடியும் மிரண்டு போகாமல் அப்படியே நின்று நம்ம காரை அப்படியே பார்த்துட்டு நம்மளுக்கு சூப்பராக ஒரு போஸ் கொடுத்துட்டு அப்புறமா தான் இங்கேருந்து கிளம்பிச்சிங்க. ஸோ இந்த சாலையில் நம்ம பயணம் பண்ணும்போது ஆரம்பத்திலே ஒரு பெரிய மான் கூட்டம் பார்த்தோங்க. அடுத்து நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணி போகும்போது சில கடமான்லாம் பார்ப்போங்க. அதுபோக இந்த சாலையில் நம்ம நண்பர்களாகட்டுங்க, நாங்களாகட்டுங்க நிறைய டைம் பயணம் பண்ணியிருக்கோம். இதில் அது போக சுற்றுலா பயணிகளும் நிறைய பயணம் பண்ணியிருக்காங்க. இந்த சாலையில் மேக்ஸிமம் புலி அதிகமாக சைட் ஆகுங்க. அந்த மாதிரியான ஒரு சாலையில் தான் நம்ம பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், ஒரு கடமான், ஒன்றும் இல்லைங்க 2 கடமானுங்க ரோட்டில் ரைட் சைட்லேருந்து அப்படியே நடு ரோட்டுக்கு அங்கேருந்து அப்படியே லெஃப்ட் சைடில் ரொம்ப பொறுமையாக மெல்லமாக நடந்து போகுதுங்க. எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல், எந்த ஒரு பயமும் இல்லாமல் காலையில் குளிரில், இந்த பனி குளிரில் மெல்லமாக அப்படியே நகர்ந்து போச்சுங்க. அது பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நாங்கள் பார்த்து அந்த மான் போருக்கு வழி விட்டுட்டு அந்த மானையும் பார்த்து நாங்கள் வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் பொறுமையாக அடுத்து தொடர்ந்து முன்னேறி இந்த பயணத்தை பண்ணாங்க. இந்த சாலை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேங்க. இந்த சாலை
நம்ம மசினகுடியில் இருக்கிற மாயாறு சாலை. இந்த மசினகுடி பகுதியில் 3 சாலைகள் இருக்குதுங்க. அதில் முக்கியமான சாலை தான் இந்த மாயாறு சாலை. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு மான் மட்டும் மரத்தில் ஃபஸ்ட்டு வந்து அப்படியே தேய்ச்சிட்டு இருந்துச்சுங்க. அதாவது தலையை வந்து தேய்ச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி அந்த மரத்தோட பட்டைகள்லாம் வந்து வாயில் கடித்து உருவிட்டு இருந்துச்சுங்க. எதுக்கு பண்ணுதுன்னு தெரில. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அது வந்து தலையில் நல்லா வந்து மரத்தெல்லாம் சொரிஞ்சிட்டு, கொம்பு வந்து மரத்தில் சொரிஞ்சிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்துச்சுங்க. அதாவது அதிகாலை நேரத்தில் நம்ம எப்படிங்க சடவும் முறிப்போம், அந்த மாதிரி தாங்க நினைக்கிறேன். இந்த மான் வந்து நல்லா வந்து கொம்பு சொரிஞ்சிட்டு தலையிலலாம் சொரிஞ்சு அப்படியே மரத்தில் தேய்ச்சிட்டு அப்புறம் அதுக்கு மேலே இங்கேருந்து அப்படியே போச்சுங்க. இதே வந்து அதிகாலை நேரம் இல்லாமல் வேறு எந்த நேரமாக இருந்தாலும் நம்ம வாகனத்தை பார்த்தா கண்டிப்பாக இந்த மாதிரியெல்லாம் மான்கள்லாம் நிற்காதுங்க. மேக்ஸிமம் வந்து ஓடிடுங்க. காலையில் இந்த மாதிரியான ஒரு பயணம் பண்ணி போனதுனால இந்த மாதிரியான காட்சிகள்லாம் பார்க்க முடிஞ்சதுங்க. அது வந்து இந்த சாலையில் அதிகாலை நேரத்தில் நம்ம பயணம் பண்ணி போனோம்னா கண்டிப்பாக வந்து புலியெல்லாம் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க. மேக்ஸிமம் இந்த சாலையில் சுற்றுலா பயணிகளாகட்டுங்க, அதுபோக இந்த சாலையில் சுற்றுலா பயணிகளை கூட்டிகிட்டு வர்ற ஜீப்புகளாகட்டுங்க, அந்த ஜீப்பு ஓட்டுற நண்பர்களாகட்டுங்க, எல்லாருமே இந்த சாலையில் மேக்ஸிமம் அதிகாலை நேரத்துலையும் அதிகபட்சமாக வந்து காலையில் ஒரு 9 மணிக்குள்ளேயும் இந்த சாலையில் நிறைய டைம் புலியெல்லாம் பார்த்துருக்காங்க. ஏன்னா இந்த பகுதியில் வந்து புலி வந்து நிறையவே இருக்குதுங்க. சிறுத்தையும் இருக்குதுங்க. ஆனால் சிறுத்தை விட புலி தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. நம்மளே இந்த மாதிரியான ஒரு பயணம் பண்ணும்போது புலி கிடைக்குமா அப்படின்னு தான் நாங்கள் போயிட்டுருந்தோம். பாருங்கள், இந்த இடத்துல மறுபடியும் வந்து ரோட்டோட ரைட் சைடில் நல்ல ஒரு மான் கூட்டம் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க. சின்ன சின்ன மான்கள்லாம் இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அந்த மான் கூட்டத்தை பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து அப்படியே முன்னேறி போனோம். நம்ம வந்து இந்த சாலையில் பயணம் பண்ணி போகும்போது நம்ம இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து இந்த வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கே தெரியுங்க. நம்ம நண்பர்களும் இந்த சாலையில் பயணம் பண்ணும்போது புலியெல்லாம் பார்த்துருக்காங்க. நம்ம நண்பர்கள் பார்த்தா ஒரு புலியோட கிளிப்பிங் வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. அதை அப்படியே வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவோட கடைசியில் போகும்போது எந்த இடத்துல புலி பார்த்தாங்க அப்படிங்கிறத நம்ம வண்டி நிறுத்தி பார்த்துட்டுங்க. அந்த இடத்துல வந்து நம்ம நண்பர்கள் ஷூட் பண்ண அந்த புலியோட வீடியோவும் உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. பாருங்கள், இப்போ ரோடு எப்படி இருக்கேன் பாருங்கள். ரோட்டோட ஓரத்தில் இருக்கிற செடிகள், அந்த புல் இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பச்சை பசேல்னு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. அதே மாதிரி அந்த புல்லுக்கு மேலே அப்படியே பனி வந்து படர்ந்து இருக்குங்க. அதை பார்க்குறக்கே அப்படியே ரொம்ப நம்மளுக்கே சில்லுன்னு இருக்குதுங்க. நம்ம இந்த நேரத்தில் பயணம் பண்ணும்போது எங்களுக்கு இன்னும் எப்படி இருக்குதுன்னு நினச்சி பாருங்கள். ரொம்ப குளிருங்க. பார்க்குறக்கு அப்படியே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்க்குறக்கு கண்ணு குளிர்ச்சியாக உடம்பெல்லாம் அப்படியே செலுத்து போய் ரொம்ப சில்லுன்னு ஒரு பயணம் தான் இந்த மாதிரியான பயணம் நம்மளுக்கு கிடச்சிதுங்க. இது வந்து கரெக்டாக காலையில் 6:20 மணிக்கு ஆரம்பித்த பயணங்க. 6:20 மணிக்கு ஆரம்பிச்சுங்க. கரெக்டாக வந்து 6:50க்குள்ள நம்ம மாயாறு கிராமம் வரைக்கும் போயிடுவாங்க. அங்கே போய் நின்று மாயாறு டேமையும் பார்த்துட்டு மறுபடியும் அங்கேருந்து நம்ம 7 மணிக்கு கிளம்பி மறுபடியும் வந்து நம்ம மசினகுடி வந்துட்டோம். அந்த 7 மணிக்கு நம்ம கிளம்பி வரும்போதுங்க ஆப்போசிட்டில் சில கார்லாம் வந்து அங்கங்கே நின்றுருந்துச்சிங்க. அது போக ஜீப்பெல்லாம் அங்கங்கே நின்றுருந்துச்சிங்க. என்னென்னு பார்க்கும்போது இந்த ரோட்டில் ஒரு கரடிங்க ஒரு 1/2 மணி நேரம் நம்மளுக்கு சைட் ஆச்சுங்க. நம்மளும் அந்த கரடியை பார்த்து போதும் இப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சுங்க. அந்தளவுக்கு ரொம்ப டைம் கொடுத்துச்சுங்க. அந்த கரடியை பார்த்துட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பி மசினகுடிக்கு போனோம். அதை வந்து நான் அடுத்த இன்னொரு வீடியோ பதிவில் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இந்த வீடியோ பதிவில் மசினகுடியில் இருந்து மாயாறு கிராமம் வரைக்கும் போகிறத பற்றி தான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அடுத்த வீடியோ பதிவில் மாயாறு கிராமத்துலேருந்து மறுபடியும் நம்ம மசினகுடி வரைக்கும் போகிறத காமிச்சு ஒரு வீடியோவாக உங்களுக்கு பதிவு பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், மான் கூட்டங்கள் மறுபடியும் வந்து சைடில் போயிட்டுருக்கு. சைடில் இருக்கிற செடிகள்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேங்க. அப்படியே வந்து செடிக்கு மேலே பனியெல்லாம் வந்து ஃபுல்லாக அடர்ந்து பார்க்குறக்கே ஒரு சொர்க்கலோகத்தில் இருக்கிற மாதிரி அந்த பனி மூட்டங்கள்லாம் செடிக்கு மேலே புல்லுக்கு மேலே இந்த கொடிகளுக்கு மேலேயும் இருந்ததுங்க. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு போர்டு வச்சுருக்காங்க. இந்த போர்டில் என்ன இருக்குதுன்னா கரடியை பற்றி தான் இன்ஸ்ட்ரக்ஷனுங்க. இந்த இடத்துல வந்து கரடி வந்து இருக்கிறதுனால நம்ம வாகனத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லேயே வந்து நிறுத்திடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்டு வந்து கவர்மெண்ட் மூலமாக வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த சைடில் தான் வந்து கரடி ஒன்று ரொம்ப
அதிகமாக வந்து பகல் நேரங்களாகட்டுங்க, மதிய நேரங்களாகட்டுங்க, எந்த நேரமாக இருந்தாலும் சரிங்க அதிகமாக சுற்றிட்டு இருந்துச்சுங்க. நிறைய சுற்றுலா பயணிகளும் இந்த இடத்துல வந்து கரடி நிறைய பார்த்துருக்காங்க. அது ஒரே ஒரு கரடி தாங்க, நிறைய கரடிலாம் கிடையாதுங்க. ஒரே ஒரு கரடி எப்பவுமே ரோட்டோட ஓரத்துலேயே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் வந்து இப்போ காலையில் கிளம்பி போகும்போது அந்த கரடியை பார்க்க முடியல. ஆனால் மாயாருக்கு போயிட்டு நம்ம திரும்பவும் வரும்போது இந்த கரடி தாங்க அரை மணி நேரமாக நம்ம பார்த்தோம். அது அப்படியே வந்து ரோட்டோட ஓரத்தில், அதாவது ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு மாறி மாறி போயிட்டு இருந்ததுங்க. கீழே தரையில் ஏதோ நோண்டிட்டு இருந்துச்சு. கிழங்கா இல்லை வேறு ஏதாவது கரையான் பூத்தான்னு தெரில, ஏதோ நோண்டுச்சுங்க, சாப்பிட்டுச்சுங்க. நம்ம கார் முன்னாடி வந்து நின்றுச்சுங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற இன்னொரு கார் முன்னாடி நின்றுச்சுங்க. இந்த மாதிரி பயங்கரமாக நல்லா சைட்டிங்கில் கொடுத்துச்சுங்க. பார்க்குறக்கு அவ்வளோ ரொம்ப க்யூட்டாக இருந்ததுங்க. அதை வந்து அடுத்த பதிவில் காமிக்கிறேங்க. இப்போ பாருங்கள், நம்ம தொடர்ந்து அப்படியே இந்த சாலையில் முன்னேறி பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த சாலையில் நம்ம பயணம் பண்ணி போகும்போது குளிர் வந்து பயங்கரமாக இருந்துச்சுங்க. இப்போ வந்து சூரியன் உதிக்கிறதுக்கு தயாராக இருக்கிற நேரம். இந்த பனிமூட்டத்தில் சூரியன் உதிக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமே ஆகும்னு நினைக்கிறேங்க. அதுபோக இந்த பனிமூட்டத்தில் இந்த குளிரில் இப்போ சூரியன் வெளிச்சம் வந்தால் நல்லா இருக்குன்னே தோணுச்சுங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு குளிருங்க. ஒரு இதமான சூடு கிடச்சதுன்னா நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. இப்போ டைமு கரெக்டாக வந்து 6:35ங்க. 6:35 ஆனதுக்கு பின்னாடி இந்த ரோடு வந்து எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு பாருங்கள். பெரிய ஃபாரஸ்ட்டுன்னா நல்லா மரங்கள், செடிகள், கொடிகள்லாம் அடர்த்தியாக இருக்குங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து அடர்த்தி ரொம்ப கம்மி தாங்க. ஆனால் இந்த பகுதியில் வனவிலங்கோட அடர்த்தி தாங்க ரொம்ப ஜாஸ்தி. இங்கே பாருங்கள், மறுபடியும் ஒரு மான் கூட்டம். ஆப்போசிட்டில் வந்து ஒரு காரு. நீங்கள் இந்த வீடியோவில் ஆரம்பத்துலேருந்து பார்த்துருப்பீங்க. அங்கங்கே 1-2 காரு, 1-2 ஜீப்பெல்லாம் வந்துட்டு போகிறத பார்த்துருப்பீங்க. இந்த ஜீப்பு வந்து இங்கே இருக்கிற சுற்றுலா பயணிகளை கூட்டிகிட்டு வந்து சுற்றி பார்க்குற ஜீப்புங்க. அதே மாதிரி காருன்னு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற உள்ளூர் மக்களோட காரும் இருக்குங்க. அது போக சுற்றி பார்க்க வர்ற சுற்றுலா பயணிகளோட கார்களும் இருக்குங்க. இங்கேயும் நல்லா அழகான ஒரு மான் கூட்டம். அது பனி படர்ந்த இந்த நேரத்தில், அதிகாலை நேரத்தில் இந்த மான் கூட்டம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்துச்சுங்க. பாருங்கள், புல்லெல்லாம் சின்ன சின்னதாக தான் இருக்குங்க. அங்கே இருக்க செடியெல்லாம் சின்ன சின்னதாக தான் இருக்குங்க. ஆனால் அந்த செடிகளுக்கு மேலே இருக்கிற இலைகளுக்கு மேலே அப்படியே பனி படர்ந்து இருக்கிறதுனால அந்த செடியெல்லாம் பார்க்குறக்கே கொஞ்சம் அப்படியே நல்லா வெள்ளையாக அப்படியே வந்து ஒரு பால் போல் அந்த மாதிரி கண்ணுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சுதுங்க. இந்த சாலையில் போகிறதுக்கு இப்போ அரசு வந்து ஒரு தடை வந்து கொடுத்துருக்குங்க. என்ன தடைன்னாங்க, இங்கே இருக்கிற, அதாவது மசனகுடி பகுதியில் இருக்கிற சிங்காரா சாலை, பொக்காபுரம் சாலை, இந்த மாயாறு சாலை, இந்த 3 சாலையில் போகிறதுக்கு இப்போ வந்து நிறைய கட்டுப்பாடெல்லாம் வந்து கோர்ட்டு மூலமாக இப்போ கொடுத்துருக்குங்க. நான் வீடியோ பதிவு பண்ணது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடிங்க. இந்த 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த சாலையில் நம்ம பயணம் பண்ணும்போது எந்த ஒரு விதிமுறையும் கிடையாதுங்க. காலையில் 6 மணிக்கு இந்த சாலையில் நம்ம பயணம் பண்ணி போக ஆரம்பித்தோம்னா சாயங்காலம் 5:30 மணி வரைக்கும் இந்த சாலையில் நம்ம தொடர்ந்து எவ்வளோ டைம் வேணால் பயணம் பண்ணலாம். அதுதான் ஃபஸ்ட்டு இருந்த விதிமுறைங்க. ஜீப்புகள், அதாவது சுற்றுலா பயணிகளை சுற்றி பார்க்குற ஜீப்பாக இருந்தாலும் சரிங்க, இல்லை வெளியிருந்து வர நம்ம வாகனமாக இருந்தாலும் சரிங்க, எந்த ஒரு வாகனமாக இருந்தாலும் இந்த சாலையில் காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 5:30 மணி வரைக்கும் இந்த சாலையில் போயிட்டு வரல. அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து இருந்ததுங்க. ஆனால் இப்போ வந்து கோர்ட்டு மூலமாக ஒரு ஆர்டர் வந்திருக்குங்க. அதில் என்னன்னா, காலையில் மட்டும் இல்லைங்க, எந்த நேரமாக இருந்தாலும் இங்கே இருக்கிற ஜீப்புகள் மூலமாக மட்டும்தான் இந்த சாலையை நம்ம சுற்றி பார்க்க முடியும். வெளியே இருக்கிற எந்த ஒரு வாகனத்துக்கு இந்த சாலையில் போகிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு ஒரு கோர்ட்டு மூலமாக இப்போ ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இப்போ நினச்சிங்கன்னா கூட இந்த சாலையில் நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாகனத்தில் போய் பார்க்க முடியாதுங்க. இந்த சாலையில் 200க்கும் மேற்பட்ட ஜீப்புகள் இங்கே வந்து சுற்றுலா பயணிகளை சுற்றி பார்க்கறதுக்காக இங்கே இருக்கிற, அதாவது மசனகுடி பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து வச்சுருக்காங்க. இந்த ஜீப்புகள் மூலமாக தான் இந்த சாலையை நம்ம சுற்றி பார்க்க முடியுங்க. நம்ம தனிப்பட்ட வாகனத்தில் வந்தாலும் கூட நம்ம வாகனத்தை மசனகுடியில் நிப்பாட்டிட்டு அந்த ஜீப்புகளை வந்து வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து தான் இந்த பகுதியில் நம்ம சுற்றி பார்த்து இங்கே ஏதாவது அனிமல் கிடச்சுன்னா நம்ம சைட் பண்ண முடியுங்க. அந்த மாதிரி தான் இப்போ வந்து கோர்ட்டு மூலமாக வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க.
நம்ம இப்போ தொடர்ந்து இந்த மாயாறு சாலையில் அப்படியே நம்ம சுற்றி பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் எல்லாமே சுற்றி பார்த்துட்ருக்க ஏதாவது விலங்கு நம்ம கண்ணுக்கு கிடைக்குதான்னு. ஆனால் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே மான் கூட்டங்கள், அது போக ஒரு இடத்துல மட்டும் கடமான் பார்த்தோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாக இது வரைக்கும் பார்க்கலிங்க. ஆனால் காலையில் இந்த நேரத்தில் இந்த கிளைமேட்டில் இந்த சாலையில் நம்ம பயணம் பண்ணி போகிற அனுபவம் மட்டும் ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருந்ததுங்க. ரொம்ப சில்லுன்னு அழகாக ஒரு மனசுக்கு நிம்மதியான ஒரு பயணமாக நம்மளுக்கு இருந்ததுங்க. இந்த சாலையில் நிறைய இடங்களில் புலி சைட் ஆகுங்க. அதுக்காக தான் நாங்கள் எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு 2 இடத்துல அலாம் கால் கேட்டுச்சுங்க. நல்லா ஒரு இடத்துல உள்ள மான் ஒரு அலாரம் கால் கொடுக்குங்க. அதாவது புலி, சிறுத்தை, சென்னாய் இந்த மாதிரியான அதாவது வேட்டையாடக்கூடிய விலங்குகள் ஏதாவது வந்ததுன்னா, ஒரு மான் பார்த்ததுன்னா சுற்றி இருக்கிற மற்ற எல்லா மானுக்கும் ஒரு சிக்னல் கொடுக்குங்க. அதுதான் அலாம் கால்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான அலாம் கால் நம்மளுக்கு 2 இடத்துல கேட்டுச்சுங்க. நாங்களும் நம்ம வண்டியை நிறுத்தி ஸ்லோ பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறுத்தி கூட பார்த்துட்டேங்க. ஏதாவது நம்மளுக்கு சைட் ஆகுமான்லாம் பார்த்தோம். பட் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல. ஆனால் கண்டிப்பாக அலாம் கால் கேட்டுச்சுங்க. அந்த இடத்துல புலியோ, சிறுத்தையோ, சென்னாய் இந்த மாதிரியான விலங்குகள் கண்டிப்பாக வந்திருக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க. நம்ம நண்பர்களாக இங்கே நிறையா பார்த்துருக்காங்க. நம்ம நண்பர் எடுத்த ஒரு வீடியோ கிளிப்பு நான் இந்த இடத்துல, அதாவது மாயாறு ரிவர் ஒன்று இருக்குங்க. அதாவது மாயாறு டேமுக்கு முன்னாடி சின்ன ஒரு வாய்க்கால் மாதிரி இருக்குங்க. அந்த வாய்க்காலுக்கு பக்கத்தில் போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் நம்ம நண்பர்களும் ஒரு புலியை பார்த்துருக்காங்க. அந்த இடத்துக்கு போய் நம்ம அடைஞ்ச பின்னாடி நம்ம நண்பர்கள் பார்த்த அந்த புலியோட சின்ன ஒரு வீடியோ கிளிப்பு உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாருங்கள், நாங்கள் ரைட் சைடில் அப்படியே பார்த்துட்டு வந்தோம். ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு அப்படியே தெரிஞ்சுதுங்க. ஏதாவது அனிமல்ஸ் இருக்கான்னு அப்படியே பார்த்துட்டு வந்தோம். அதே மாதிரி இந்த சாலையில் எக்கச்சக்கமான யானைகளும் கூட இருக்குதுங்க. நம்ம போகும்போது யானைகள் கூட கிடைக்கலிங்க. நல்ல ஒரு அழகான அருமையான பயணம் தாங்க. நல்ல ஒரு கரெக்டான டைமில் தான் நம்ம இந்த பயணத்தை பண்ணியிருக்கோம். ஆனால் இருந்தாலும் எங்கே நேரம் பண்ணமோ தெரியல, எந்த ஒரு அனிமலும் பெருசாக கிடைக்கல. நாங்கள் பார்த்தது மான் கூட்டங்கள் மட்டும்தாங்க இந்த பயணத்தில். நம்ம மாயாறு போயிட்டு திரும்பி வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே ஒரு கரடிங்க. அதுதான் நம்மளுக்கு மனசுக்கு ஆறுதலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த பயணத்தில் இவ்வளோ தூரத்தில் எதுவுமே கிடைக்கலன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஆனால் அந்த கரடி பார்த்ததுனால நாங்கள் ரொம்ப திருப்தியாக இங்கேருந்து கிளம்புனாங்க. இப்போ பாருங்கள் ஒரு வீடியோ கிளிப்பு. இதுதான் நம்ம நண்பர்கள் எடுத்த புலியோட வீடியோ கிளிப்புங்க. இந்த மாதிரியான சைட்டிங்க இந்த சாலையில் நிறையவே நடந்திருக்குங்க. 1 2ன்னு சொல்ல முடியாதுங்க. எக்கச்சக்கமாக கணக்கில்லாத அளவுக்கு இந்த மாதிரியான சைட்டிங்கெலாம் இந்த சாலையில் நடந்திருக்குங்க. இங்கே பாருங்கள், இது ஒரு வாய்க்கால். இந்த வாய்க்காலில் நம்ம மாயாறு டேமுக்கு தண்ணி போகிற வாய்க்கால். அதுபோக இந்த மாயாறு டேம்லேருந்து அடுத்து இங்கே சுற்றி இபி பவர் ஹவுஸ் எல்லாம் இங்கே இருக்குதுங்க. ஸோ தண்ணி மூலமாக கரண்ட் எடுக்கிறது இந்த மாதிரியெல்லாம் இந்த பகுதியில் நடக்குதுங்க. இந்த வாய்க்கால் ஓரமாக மேக்ஸிமம் விலங்குகள் எப்பயுமே தண்ணி குடிக்கிறதுக்கு வருவது உண்டுங்க. அது அதிகாலை நேரத்துலேயும் வரலாம், அதே மாதிரி சாயங்கால நேரத்துலேயும் வரலாம். ஆனால் நம்ம போகிறப்ப எதுவுமே வரலைங்க. இந்த வாய்க்காலை தாண்டின உடனே மாயாறு கிராமம் ஸ்டார்ட் ஆகிடுங்க. இங்கே பாருங்கள், மாயாறு கிராமங்களோட வீடுகள் நம்மளுக்கு அப்படியே தெரியுதுங்க. தொடர்ந்து அப்படியே பின்னாடி பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள், அது போக தோட்டங்கள், இதெல்லாமே உங்களுக்கு அப்படியே தெரியுங்க. இது மாயாறு வில்லேஜுங்க. இந்த வில்லேஜுக்கு நம்ம வரோன்னா மட்டும்தாங்க இந்த சாலையில் பயணம் பண்ணி வரவங்களுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாதுங்க. அவங்க எந்த நேரத்தில் வேணால் வரலாம், எந்த நேரத்தில் வேணால் போகலாம். அதுவும் அவங்களும் அதிகபட்சமாக ஒரு 7 8 மணி வரைக்கும் இந்த சாலையில் வந்துட்டு போவாங்க. ஏன்னா அதுக்கு மேலே இந்த சாலையில் எங்கே வேணால் விலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தில் இவங்களும் அன்டைமில் போக மாட்டாங்க. அதாவது காலையில் 6 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் போவாங்க. அதுக்கு மேலே மேக்ஸிமம் இந்த சாலையில் போக மாட்டோம் அப்படிங்கன்னு சொல்லியிருக்காங்க. நைட்டு இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் இந்த சாலையில் முக்கியமான ஏதாவது எமர்ஜென்சி, அதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த சாலையில் நைட் டைமில் பயணம் பண்ணி போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. மற்றபடி தேவையில்லாமல் இந்த சாலையில் நாங்கள் எதுவுமே போக மாட்டோம். ஏன்னா அனிமலுக்கு
அதாவது விலங்குகளுக்கு வந்து தொந்தரவு கொடுத்த மாதிரி இருக்கும். நாங்களும் வந்து போகும்போது அந்த விலங்குகள் வந்து இந்த இடத்துல, அதாவது அவங்களோட வாழ்விடத்தில் சுதந்திரமாக இருக்க முடியாது. ஸோ அதுக்காக தான் நாங்களும் வந்து அதிகமாக இந்த சாலையில் நைட் டைமில் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு விலங்காகட்டும் அதோட வாழ்விடத்தில் சுதந்திரமாக இருக்கிறதாங்க அதுக்கு வந்து பிடிச்சமான விஷயம். ஸோ அதுக்காக தான் இப்போ கோர்ட்லேயும் இந்த மாதிரியான ஒரு ஆர்டரும் போட்டிருக்காங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ பதிவை நம்ம இதோட முடிச்சுக்க போகிறோம். அடுத்த இன்னொரு வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.